ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காராமணி வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ காராமணி வந்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வைக்கும் போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அடுத்தது இது வந்து ஊற வச்சுருங்க. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தக்காளி எடுத்துக்கோங்க, அரை வெங்காயம், 1/4 மூடி அளவுக்கு வந்து தேங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க, 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக புளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம வந்து குக்கரில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சோட்டி இதில் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இடித்த பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சளும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த அந்த காராமணியும் 4 கத்திரிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். அதில் இருக்க ரா ஸ்மெல் வந்து அப்படியே வந்து அது வந்து போயிடும். அடுத்ததாக இந்த குழம்புக்கு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான காராமணி குழம்பு வந்து ரெடி. ஹாப்பி டேஸ்டிங்!